இந்த உலகத்தினுடைய அடிப்படை தத்துவம் வேத புத்தகத்தில் தான் இருக்கின்றது. வேறு எந்த புத்தகத்திலுமே இல்லை. வேத புத்தகம்தான் மனிதனை பற்றியும், மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இதை பற்றியும், மனிதனுடைய உலகத்தின் நாட்களை பற்றியும், உலகத்தின் நாட்கள் முடியும் பொழுது ஒன்று அவன் ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு போவான், அல்லது ஸ்ட்ரைட்டாக நரகத்துக்கு போவான். இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. நாம் மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு பயிற்சி கொடுக்கவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இது நீங்கள் மறந்தே விடாதீங்கள். இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிற நாம் இந்த உலகத்திலே அந்த உணர்த்துதல் தான் பரிசுத்த ஆவியானவருடையது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே எப்படி பேசுகிறார்? நம்முடைய இருதயத்திலே சில உணர்வுகளை கொண்டு வருகிறார். அந்த உணர்வுகள் நாம் தப்பு செய்து நான் இனி இந்த தப்பு செய்யக்கூடாதே என்கிற ஒரு ஏக்கத்தின் உணர்வாக இருக்கலாம். இல்லாவிட்டால் இவ்வளவு நாளும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்காக திறம்பட செய்யவில்லையே என்கிற ஒரு வருத்தத்தின் விருப்பமாக இருக்கலாம். நான் இன்னும் அதிகமாக கர்த்தருக்காக, இயேசு ராஜாவுக்காக வேலை செய்ய வாஞ்சிக்கிறேன் என்கிற ஒரு நல் விருப்பத்தின் உணர்வாகவும் இருக்கலாம். ஆனால் இவ்விதமான உணர்வுகள் எல்லாம் மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே சாதாரணமாக வருவது இல்லை. உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய ஒவ்வொரு இருதயத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமாக பேசலாம். என்னுடைய இருதயத்தில் பேசுவது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே பேச மாட்டார். உங்களிடத்திலே சொல்லுவது போல உங்களுடைய மனைவியிடத்திலே சொல்ல மாட்டார். உங்களுடைய மனைவியுடைய விருப்பத்தை போல உங்களுடைய விருப்பம் மாறுவதற்கு உங்கள் ரெண்டு பேருடைய ஜபமும் சேர்ந்து உதவி செய்யும். அதுபோல உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவதும் என்னிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவதும் நாம் ஜபிக்க அது ஒரு முழுமையான ஒன்றுக்கு நேராக நம்மை வழி நடத்தும். பல முறைகளிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிமிஷந்தோறும் தங்கி இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது இது நம்மால் முடியக்கூடிய காரியமே அல்ல. ஆனால் இது பரிசுத்த ஆவியானவரால் நிச்சயமாக முடியக்கூடிய ஒரு எளிமையான ஒரு காரியம்தான். அதற்காகத்தான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதலை உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? ஏனென்றால் நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் யெகோவாவின் காலம். ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு முழுவதும் யெகோவாவின் காலம். அதன் பின்னர் மத்தேயு முதல் அதிகாரத்தில் இருந்து யோவான் கடைசி அதிகாரம் வரை 21வது அதிகாரம் வரை இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர பிரகாரமான காலம். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீர பிரகாரமான காலம். ஆனால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் 50வது நாள் உயிர்த்தெழுந்த 50வது நாள் இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் வந்தும் போய் கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவி என்கிற வார்த்தை 3 முறை வருகின்றது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் மேல் வீட்டிலே வந்து லேண்ட் ஆகும் வரைக்கும் அவர் வந்தும் போயுமாக இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். மரியாள் அவளை தொடப்போகிறார். என்னை தொடாதே, நான் இன்னும் என்னுடைய பிதாவின் இடத்துல ஏறி போகவில்லை என்கிறார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் சொல்கிறார், என்னை தொட்டு பாருங்கள் என்கிறார். அப்படியானால் இந்த 40 நாளும் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறினவராகவும் இறங்கினவராகவும் இருந்தார். ஆனால் 40வது நாள் போய் ஏறி உட்கார்ந்தவர் இனி 2வது வரையே தான் இறங்குவார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இறங்கினார். நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் நீங்கள் இன்னொன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பொல்லாத ஆவிகள் இவைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே தவிர இவைகளை குறித்து நாம் பயப்படக்கூடாது. பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றன.
இந்த பொல்லாத ஆவிகளுக்கு காரணம் தேவனுடைய வலது பக்கத்தில் இருந்த அந்த பிரதான தூதன் பிசாசாக மாறினான். அவன் மாறின வேளையிலே அவனோடு சேர்ந்து எசைந்த அத்தனை தூதர்களும் கீழே விழுந்தார்கள். ஒருவன் விழவில்லை. அவனோடு கூட சேர்ந்து 1000 தூதர்கள் கீழே விழுந்தார்கள். 1/3 என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகின்றது. 1/3 ஒரு பங்கு தூதர்கள் கூட்டம் கீழே விழுந்தது. அதனாலே அந்த லீடர் அவன்தான் பெயர்செபூல். அவன் வலது பக்கத்திலே இருந்தவன் அவன் கீழே விழுந்து விட்டான். அவன் கீழே விழுந்ததிலே இருந்து பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்திலே எங்கும் இருக்கின்றது. பொல்லாத ஆவிகள் இல்லாத இடமே இந்த உலகத்தை பொறுத்த மட்டிலே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பொல்லாத ஆவிகள், பிசாசின் ஆவிகள். இதற்கு இடையிலே நீங்களும் நானும், மனிதர்களாகிய நீங்களும் நானும், இந்த முறையிலே தான் இந்த உலகம் சிருஷ்டிப்பின் நாளிலே அருமையாக இருந்த உலகம். 3ஆம் அதிகாரத்திலே ஆதாமும் ஏவாளும் ஒரு சின்ன தப்பு செய்ததினாலே ஒரு பெரிய எதிரொலி ஆகிவிட்டது. நாம் செய்யும் சின்ன தப்புகளும் கூட ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வர முடியும் என்பதற்கு ஒரு ஆதாரமாகவும் இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய அடிப்படை தத்துவம் வேத புத்தகத்தில் தான் இருக்கின்றது. வேறு எந்த புத்தகத்திலுமே இல்லை. வேத புத்தகம்தான் மனிதனை பற்றியும், மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இதை பற்றியும், மனிதனுடைய உலகத்தின் நாட்களை பற்றியும், உலகத்தின் நாட்கள் முடியும் பொழுது ஒன்று அவன் ஸ்ட்ரைட்டாக பரலோகத்துக்கு போவான், அல்லது ஸ்ட்ரைட்டாக நரகத்துக்கு போவான். இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. நாம் மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு பயிற்சி கொடுக்கவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இது நீங்கள் மறந்தே விடாதீர்கள். இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துகிற நாம் இந்த உலகத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்கு ஆயத்தப்படுத்துகிறார்? நமக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு நாள் மற்றவர்களுக்கு அடித்த துக்குமணி நமக்கும் அடிக்கும். நாம் அநேகருடைய பிரேத பெட்டிகளை நம்முடைய கையினாலே சுமந்தோம், ஆனால் நம்முடைய பெட்டிகளை யாராவது சுமக்கத்தான் போகிறார்கள். எத்தனையோ கல்லறைகளிலே நாம் மண்ணுகளையும், மண்ணுக்கு மண், சாம்பலுக்கு சாம்பல், புழுதிக்கு புழுதி என்று போட்டோம். நமக்கும் யாராவது போடத்தான் போகிறார்கள். மனிதர்கள் யாரும் நிரந்தரமே இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே தான் நாம் நிரந்தரம் இல்லை. ஆனால் மனிதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டது நிரந்தரமாகவே, இட்டர்னல் லைஃப். ஆனால் அந்த இட்டர்னல் லைஃப் அது ஹெல்லிலே இல்லாமல் நித்திய ஜீவனிலே இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து, நம்முடைய உள்ளத்திலே தந்து, நம்ம உள்ளகத்திலே அந்த பரலோக ராஜ்யத்தின் ஒரு சின்ன ருசியை வைத்திருக்கிறார். இந்த ருசியை நான் புசிக்க நான் என்றைக்கு காண்பேனோ என்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் தூங்க போவோம். எனது கர்த்தரின் ராஜரீக நாள் எப்போ வருகுமோ ஏங்கும் என் களி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ என்கிற ஒரே ஏக்கத்தோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை கடந்து செல்ல வேண்டியவர்.